கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய விசுவாசிகள் வந்து கடவுளுடைய ஊழியத்த நெறைய தாங்குவாங்கல்ல. நெறைய தசமபாகம் குடுப்பாங்க. நெறைய ஊழியர்களுக்கு வந்து அதாவது தூரத்தில இருக்கிற மிஷனரிகளுக்கு வந்து மாசம் மாசம் பணம் அனுப்புவாங்க. மிஷனரி ஸ்தாபனங்கள வந்து அவங்க தாங்குவாங்க. அதுபோல நம்மளுடைய போதகர்கள், அவங்களுடைய குடும்பத்தையும் நம்ம தாங்குறவர்கள் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்ச தாங்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய ஊழியங்கள தாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா, இந்த ஊழியங்களெல்லாம் தாங்கும்போது, நம்ம தேவனிடத்தில கேட்டு தாங்குறோமா? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்ல. சில பேர் வந்து ஊழியர்கள் வந்தாலே எரிஞ்சு விழுவாங்க இல்ல. அதாவது காசுக்காக வந்துட்டாங்க. கடவுளுடைய பேர சொல்லி அவங்க ஊழியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அவங்கள வந்து குறை சொல்லுவாங்க. அவங்கள பத்தி நம்ம எதுவும் பேசுறதுக்கு நம்மகிட்ட இல்ல. ஆனா நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்தை தாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம தேவனிடத்தில கேட்டு செய்றோமாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா வந்து அந்த பகுத்தறியிற ஆவிய வந்து நம்ம கடவுள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவன் சொல்லி நம்ம செய்யும்போது தான் அந்த ஊழியம் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கும். தேவனுடைய வசனம் வந்து அங்க கிரியை செய்யும். அப்படி இல்லன்னா, ஏதோ நம்ம ஒரு சடங்காச்சாரமா நம்ம வந்து கடவுள் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நம்ம கையின் பிரயாசத்த ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால நான் தேவனுக்கு கொடுக்கிறேங்கிற தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை குடுக்காம, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊழியர தாங்குறவரா மாறிருவோம். அதனால முதல்ல நம்ம தேவனிடத்துல கேட்போம். கடவுளே, நான் எந்த ஊழியத்துக்கு தாங்கணும்? இல்ல என்ன நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. என் கையின் பிரயாசத்த நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க. நான் எந்த ஊழியத்தை தாங்கணும்னு கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் அழகா சொல்லுவார். அந்த ஊழியத்தை நம்ம தாங்கும்போது, அந்த ஊழியம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கல்ல. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறக்கு அந்த ஊழியம் பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம எலியாவுடைய கதையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய பஞ்சம் வருது. கடவுள் அழகா வந்து கேரி ஆற்றங்கரையில வச்சு அவர போஷித்து வருகிறார்ல. அந்த தண்ணிய குடிக்க சொல்லியிருக்காரு. காகங்கள் வந்து காலையிலயும், ஈவினிங்கும் வந்து சாப்பாடு கொடுக்குது. இறைச்சி கொடுக்குது. அது முடிந்ததுக்கு அப்புறம் இல்ல அந்த தண்ணி வற்றி போயிருச்சு. காகங்களும் இறைச்சி கொண்டு வரல. அதுக்கப்புறம் வந்து எலியாவ அழகா வந்து அந்த சாரிபாத் விதவை கிட்ட சொல்றார். அங்க பாருங்களேன், அந்த நீங்க வசனத்த நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவையை கட்டளையிட்டேன் என்றார். கடவுள் என்ன பண்றாரு? எலியாவ சொல்றாரு. எலியாவ சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? இந்த விதவை கிட்ட சொல்லிட்டார். இல்ல இந்த மாரி எலியாவுன்னு ஒருத்தர் வருவாரு. அவர நீ போஷித்து பாதுகாத்துருன்னு சொல்லி முன்னாடியே சொல்ட்டார். அதுதான் கடவுள் நம்மகிட்டயும் சொல்லுவாருங்க. இல்ல ஒரு ஊழியக்காரர் நம்மகிட்ட வரும்போது, இல்ல அந்த ஊழியத்தை தாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவாரு? கடவுள் முன்னமே நம்மட்ட சொல்லிருவாருங்க. அந்த கேட்கிற காதுகள் நம்மகிட்ட இருக்கா? அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. எலியா வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஊழியக்காரர். அதாவது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர். அவர தாங்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள வந்து கடவுள் ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த ஆள் நம்மளா இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்களேன். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம காதுகளை திறந்து வைக்கணும். நெறைய நேரம் என்ன பண்றோம், அந்த காதுகள மூடி வச்சுக்கிட்டு, நம்ம இஷ்டத்துக்கு அந்த பணம் நம்மளுதுன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம குடுக்குறோம். யார் யாருக்கோ குடுக்குறோம். யார் யாரோ ஊழியத்துக்கு தாங்குறோம். ஆனா அந்த பணம் வந்து கடவுளுடையதுங்க. கடவுள் தான் நமக்கு குடுத்துருக்காரு. அந்த பணத்த வந்து கடவுளுடைய ஊழியத்துக்கு அவர் சொல்றபடி நம்ம செய்யும்போது தான் அந்த ஊழியம் வந்து பலுகி பெருகும். ஆனாலும் நெறைய பேர் என்ன பண்றோம், கடவுள் சொல்லுவார். இந்த ஊழியத்த தாங்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தாங்க மாட்டோம். ஏன்னா வந்து நமக்கு ஒரு விசுவாச குறைச்சல் இருக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சாரிபாத் விதவைகிட்ட வந்து எலியா கேட்கும்போது என்ன சொல்றாங்க அந்த விதவை, எங்களுக்கே சாப்பாடு இல்லங்க. எனக்கே ஒரு கைப்பிடி மாவும், கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. அத நாங்க சாப்பிட்டு சாக போறோம். நீங்க வந்து கேட்கிறீங்களே! அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதாவது நம்மகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை கடவுளுக்காக நம்ம கொடுப்போமா? இதே மாரி தாங்க ஆபிரகாமுக்கும் கடவுள் வந்து டெஸ்ட் பண்றாரு இல்லையா? ஆபிரகாம்ட்ட கடவுள் கேட்கிறார் இல்லையா? அப்பொழுது அவர் அதாவது ஆதியாகமம் 22:2ல அப்போது அவர் உன் புத்திரனும், உன் ஏகசுதனும், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு நீ அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஈசாக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிறக்கிறான். அவரையே வந்து கடவுள் கேட்கிறார். அதுதான் அதாவது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒரு பொருளையோ, ஒரு உறவையோ எனக்காக நீ குடுப்பியான்னு சொல்லி அங்க தேவன் டெஸ்ட் பண்றாருங்க. அங்க நம்ம குடுக்கும்போது அந்த ஆசீர்வாதம் பல மடங்கு. இல்ல எப்படி வந்து ஈசாக்கோட சந்ததி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, எலியா கேட்பார். எனக்கு வந்து ஒரு சின்ன அடைய எனக்கு பண்ணி குடு. அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து ஒபே பண்றாங்க. இல்ல அந்த கஷ்டமான காரியத்திலயும் நம்ம கடவுளுக்காக நம்ம செய்யும்போது,
மேபி பணமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஊழியங்களாக இருக்கலாம், நம்ம கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஊழியத்தில் செய்கிறவங்களா இருக்கலாம். அப்படி செய்யும்போது அது பாருங்களேன், அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் அந்த மாவும் குறையப்படலை, எண்ணெயும் குறையப்படலாம். தேவன் அப்படிதாங்க நம்மளை எதிர்பார்க்குறார். நீ ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துரு. அதாவது கொடுத்துருன்னா கடவுள் எல்லாமே கேட்க மாட்டார்ல. உங்களுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்னு அவர் கேட்கவே இல்லை. எளிய அழகாக கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடு. ஏன்னா மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவரோட கடவுள் கேட்குறாருல. ஒரு வேளை அந்த விதவை கொடுக்கலன்னா நினச்சி பாருங்களேன், கண்டிப்பாக அந்த விதவை செத்துருப்பாங்க. அதாவது அவங்க சொன்ன வார்த்தை அதுதானே, நான் சாப்பிட்டு சாக போகிறேன், இல்லை நான் சாப்பிட்டு சாக போகிறேன்னு அவங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இறந்துருப்பாங்க. ஆனால் கடவுள் வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஏன்னா கடவுள் வந்து முதலாவது என்ன நீ தேடுகிறியா அதுதான் எதிர்பார்க்கிறார்கள. அந்த கடவுளை தேடும் போது, நம்ம கடவுளுக்காக நம்ம இலக்க துணியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம தேவனிடத்தில் ஒன்று கேட்போம். ஃபஸ்ட்டு நான் யாருக்காக, எந்த ஊழியங்களுக்காக நான் தாங்கணும் கடவுளே, அதை தாங்க சொல்லும்போது என் இருதயம் கடினப்படாமல் நான் அதை நீர் சொல்கிறத அப்படியே செய்ய எனக்கு கிருபை கடவுளேன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கடவுள் நம் மூலியமாக நிறைய ஊழியங்களை பிளஸ் பண்ண கிருபை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.